ஏரியா இப்ப நான் ரொம்ப படிக்கிறேன், அதுக்கு வலிக்குது வலிக்காம நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன விஷயம் ஏன் தெரியுமா? அப்படி ஏன்னா மாடு அப்படின்னா கொம்பு கலையா விரிஞ்சிருக்கும். விரிஞ்ச மாடு கொம்புட்டு அப்படி குத்துச்சுன்னா ரத்தம் வரும். ஆனால் என்னுடைய மாடு குத்துச்சுன்னா இன்னொரு தடவை குத்தாது, இன்னொரு தடவை குத்தாது அப்படின்னு நிறைய கைதட்டெல்லாம் வருது பாட்டுக்கு. ரொம்ப பத்தி இருக்கிறதுனாலயா? ஆமா. சொல்லலாம் நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மாடு அழகான மாடு, அற்புதமான மாடு, பாக்குறதுக்கு அழகான பெண்மையா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படிதான், உங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன். எதுக்கு? அதாவது வந்து காரி ஆகணும்னா கழுதையும் காலை புடுறான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கழுதையவே காலை பிடிக்க சொல்லிக்கல, உங்களை வந்து பாராட்டு. ஏங்க காரி ஆகணும்னா கழுதையும் காலை பிடிக்க ஏன் சொல்லியிருக்காரு? என்ன காரணம்? பழமணின்னு ஒண்ணு இருந்துச்சு, அது காரணம் இல்லாம இருக்காது. கழுதையும் காலை முடின்னு ஏன் சொன்னாங்க? இந்த உலகத்துல பழமொழின்றது பேசுறோம்னா எந்த ஒரு பழமொழிக்கு விளக்கம் இல்லாம இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா சில பேர் பழமொழியே தப்பா பேசுறாலும் இருக்கு. ஏன்னா காட்டினால் மனம் போச்சு, காட்டாட்டி பிராணம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 6 ஜாவு 100 ஜாவு. வாயார சொன்னாலும் தாயாருக்கா விட்டு கொடு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படிப்பாங்க. ஏன்னா வாக்கால கெட்ட கழுதையே அத போக்காலமா விட்டு திருப்பணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொன்ன பழமொழி வேறு, சொல்லுகின்ற பழமொழி வேறு. வாக்கு என்பது என்ன? பேச்சு. கழுதை பேசுமா? பேசாதல்ல. ஏன் சொல்றோம்? வாக்கால கெட்ட கழுதையே போக்கால போச்சு போக்கணும் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா சொன்ன விஷயங்கள் வேறு. வாய்க்கால கெட்ட கழுதையே அது போக்கல விட்டு திருப்பு, கால போகல வாய்க்காலன்றது வாய்க்கால அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஏன்னா விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா 1000 பேரு 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதுக்காக 1000 பொய்ய சொன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? அது வந்து ஒரு மாதிரி. ஏன்னா 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படி என்பது காலப்பையில 1000 பேருக்கு போய் சொல்லின்றது பொய் சொல்லி ஆகி போச்சு. அதிகம் வடிச்ச மூஞ்சூறு கழனி பானைக்குள்ள போய் விழுந்துச்சுப்பா. மூஞ்சூரா போய் கழனி பானைக்குள்ள விழுந்துச்சு. அதிகம் வடிச்ச முன் சோறு கழனி பானைக்குள்ள போய் விழுந்துச்சு. பொதுவா பாருங்களேன், சாதம் வடிக்கும் போது அதுல கொஞ்சம் சாதம் சிதறத்தான் செய்யும் உள்ள. அத மருவி மருவி அதிகம் வடிச்ச மூஞ்சூறுன்னு ஆகி போச்சு. அந்த படம் ஆத்துல ஓட்டாலும் அளந்து ஓட அப்படின்வாங்க. ஆத்துல போய் யாரு என்னத்தை போய் அளந்து ஓடுகிட்டு இருக்காங்க? சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அகம் என்று சொல்லக்கூடிய இந்த அகத்திலே நல்லது எது கெட்டது எது அப்படி என்பதை அறிந்து ஆராய்ந்து அகத்திலே ஓடு. அகத்துல ஓட்டாலும் அறிஞ்சு ஆராய்ந்து நல்ல விஷயத்தை போடுன்றத அகத்திலே காலப்போக்கல ஆத்துல ஓட்டாலும் அளந்து ஓட சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படிலாம் நிறைய இருக்கு. இப்ப இருந்தாலும் பழமொழி பேசிக்கிட்டீங்களா, இந்த பழமொழி ஏன் சொன்னாங்க அப்படின்னு பேசினா என்ன அர்த்தம்? எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆளு மாதிரி நீங்க பேசுனீங்களே எங்க அண்ணன்ட்ட, அதனால ஒரு சின்ன விஷயத்தை கேட்டேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்ன விஷயம்? எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? பிடிக்காத விஷயம் என் பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை நின்னுகிட்டு சரி அதிகமா பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் தெரியுமா? இந்த நேரத்துல எதுக்கு இந்த கை தட்டுப்ப சொன்னதுக்காக எனக்கு இந்த நேரத்துல நீ ஆடலாம் பாடலாம் என்ன வேணாலும் செய்யலாம். சரி, இதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னாடி. ஆனா நான் வந்துட்டேன்னு வைங்களேன், நான் வச்சதே சட்டம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டு நினைக்கிறேன். என்ன? யதார்த்தமா ஜெயபாண்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எனக்கு முன்னாடி இன்னொரு அடமொழி பேர் இருக்கு தெரியுமா? என்ன? சேட்டக்கார ஜெயபாண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேணாம்னு இப்ப நிறைய குறைச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, இந்த ஏன் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க, இந்த கேள்வி கேட்கறது அதெல்லாம் யோசிக்கங்க. ஏன் தெரியுமா? இந்த நேரத்துல என் பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துட்டு நான் பேசுறேன். ஆமா 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 போடுறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் வேணுமே தவிர இதை ஏன் சொன்னீங்க அதை ஏன் சொன்னீங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நான் எதையாவது கேட்டு அப்படி பார்த்தா நீங்க சொல்ற பேச்சுக்கெல்லாம் ஆமா 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 அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆளை போய் சந்திக்கணும். என்னைய சந்திச்சுட்டா உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளைன்னு உங்களை விட அதிகமா பேசுறா பிடிக்காதோ, அதே மாதிரி எனக்கு பக்கத்துல யாராவது ஆம்பளை ஆளுக்கு நின்னா அதிகமா பேசினாலும் வச்சுக்கோங்களேன், வாய் பேசாது, அடுத்து கைதான் பேசும். சரிங்களா? அதனால உருட்டுறது மிரட்டு. நீங்க சேட்டக்காரரு, உங்க செட்டையை உடைக்க நான் வந்திருக்கேன். சரிங்களா? உங்க பேச்சனா அந்த பகுதியோட வச்சுக்கணும். இந்த பகுதிக்காரிகிட்ட மோதணும் நினைச்சிக்க, காரக்குடிக்காரி கருவாளிச்சு குடிப்பேன். என்ன இல்லப்பா, என்ன பேசக்கூடாது அப்படின்னா தும்மரா பேசுறீங்க. நீங்க வந்ததை பார்த்தா மான்குட்டியை பிடிச்சு கொடுங்கன்ற ஒரு தன்மையில கேட்கற மாதிரி தெரியல. நீங்க ரொம்ப தும்மரா பேசுறீங்க. நான் அப்படிதான் பேசுறீங்க. நீங்க வச்ச சட்டமா என்ன உங்க இடமா? ஏன் இடத்தை தேடி நீங்க வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கைய கட்டிக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு அப்படியாங்க சரிங்க அப்படின்னு பேசுறதோட வச்சுக்கிறோம். அதை விட்டுட்டு என்னையோட ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறீங்க, இந்த இடத்துல நடக்கிறது வேறங்க. நீங்க என்ன பெரிய அவையாரோட பக்கத்தோடு கொண்டாந்து கேட்கிறேன். நீங்க என்ன
இல்லங்க உண்மையிலே இந்த மாதிரிலாம் நான் யார்கிட்டயாவது பேசுவேன். சரி. ஆனா உங்களை பார்த்தா அப்படி பேசணும்னு தோணும். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் பேசி ஏன் தெரியுமா எனக்கு கோவம் வரல? ஏன்? ஒரு காரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. என்ன காரணம் சொல்லட்டுமா? என்ன காரணம்? நான் ஒரு பிள்ளையை காதலிச்சேன். அதே எல்லாம் தெரியும். வாழ்க்கையில காதலிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எத்தனை பேர் இருக்காங்க, அது வேற விஷயம். நான் காதலிச்ச ஒரு பிள்ளைய, அதை காதலிச்ச பொண்ணு இருக்கீங்க இல்லையா, அது யாரு தெரியுமா? எங்க அத்தை மகன். ஆமாங்க, உங்க அத்தை மகள. அதுல தப்பே கிடையாது. கிடையாது இல்லையா? அப்படி காதலிச்ச அந்த பெண்ணு யாரு மாதிரி இருப்பாங்க தெரியுமா? அப்படியே உங்களை மாதிரி எல்லாமே. அவங்க கண்ணு மூக்கு எல்லாமே உங்களை மாதிரி. நான் காதலிச்ச பொம்பளை பிள்ளை மாதிரி இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அமைதியா பேசிட்டு இருக்கேன். நான் உங்களை இவ்வளவு தூரம் பேசினேன், பேசி இருப்பேன் இந்த மாதிரிலாம். ஆனா அப்படி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? உண்மையிலே சொல்றேங்க, எனக்கு உங்களை பார்க்கும் போது ஒரு ஞாபகம் வருது. உங்களை பார்த்தா எனக்கு ஏன் தெரியுமா கோவம் வர மாட்டேங்குது? உங்களை பார்க்கும் பொழுதுலாம் செத்து போன எங்க சித்தப்பா மாதிரியே இருக்கீங்க. அதனாலதான் உங்களை பார்த்தா எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. நான் எப்படி அத்தை மகன்கிட்ட இருக்கேன், அவங்க என்ன சொல்றாங்க, கைதட்டு. ஏன் இந்த மாமே மச்சான் அத்தியா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல? ஏன் அண்ணே தம்பி இந்த மாதிரிலாம் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரிலாம் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னங்க? உண்மையை சொல்லுமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பாக்குறது. பரவாயில்லையா? பொய்யா ஆனந்தன் பட்டமே கொடுக்கலாம் போல இருக்கு. சரிங்க, அதெல்லாம் சொன்னேன். இதோட இருந்தாலும் கூட இப்ப நான் யதார்த்தமா ஒரு பழமொழி பேசுறதுக்கு என்ன விளக்கம் கேட்டீங்க இல்லையா? ஆமா. ஏன்னா எந்த ஒரு தெரிஞ்சா தெரியலங்க, சொல்லுங்க தெரியலன்னா விட்டு கொடுங்க. என்ன அப்புறம் உங்களை அசிங்கப்படுத்தணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி என்ன பெருந்தமையோட நீங்க விட்டு கொடுத்து அப்படி என்ன? ஐயா உங்களை அசிங்கப்படுத்தி அதுல பேர் வாங்கினா நல்லா இருக்குமாங்க? காலையில ஊருக்குள்ள சொல்லிவிடுவோம், என்னையா வேடுவரு இதுல வேற மதுரையிலேயே வந்து கூட்டிட்டு வந்தீங்க. இந்த அந்த புள்ள கேட்ட ஒரு கேள்வி, ஒரு பழமொழிக்கு விளக்கம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியல. வரலாம் எதுக்கே கூட்டிட்டு வரீங்க? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி சொல்ல தெரியல? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொல்லல, அப்படி சொல்லிருவாங்கன்னு சொல்ல வரேன் நானு. இந்த நான் சொல்றேன், நீங்க கேட்டது அழுதீங்க. அப்படி ஒரு பழமொழியை சொல்லி விட்டீங்க, அதுக்கு நான் என்ன விளக்கம்னு கேட்டேன். ஆனா அதுக்காக ஒரு கதையை போட்டு சுத்தி வளைச்சு சொல்றீங்க பாருங்க, அதுதான் தொழில் திறமைங்கிறது இல்லையா? ஒரு பழமொழியை சொன்னீங்க, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டானே, அதுக்கு கந்த புராணத்தின் கூற்றுல இருந்து ஒரு விஷயத்தை சொல்றீங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப பாராட்டுறேன். இல்லைங்க, அது என்ன எந்த ஒரு விளக்கம் சொன்னாலும் எதையோ சுத்தி வளைச்சு ஒண்ணு சொல்றீங்க, நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்களா? நீங்க அப்படி கிடையாதுங்க. காரியம் ஆகணும்னா கழுதையும் காண முடியுதான்னு சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் மாந்தம்னு ஒண்ணு வரும். இந்த மாந்தம்னு ஒண்ணு வரும் பொழுது பாருங்க, கழுத பாலை கொடுத்தா அந்த மாந்தமாகப்படுத்து போகும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கழுத பாலை கறக்கணும்னா சாதாரணமா கழுத பாலை கறந்துட முடியுமா? எட்டுக்கிட்டு விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நெஞ்செலும்புலாம் நொறுக்கி போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, முதல்ல கழுத காலை இறுக்கி பிடிச்சுக்குவாங்க, உதையாம இருக்கிறதுக்கு. பிடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு சளி போகணும்னா காரியம் என்ன, முதல் பால் கறந்தாக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த பாலை கறக்கணுங்கிறதுக்காக, அந்த காரியம் ஆகணுங்கிறதுக்காக கழுத காலை இறுக்கமா பிடிச்சுக்குவாங்களாம். அதான் காரியம் ஆகணும்னா, கழுத பாலை எடுக்கணும்னா கழுத காலை புடுடா அப்படின்னா பரவாயில்லைங்க. ஏன்னா கழுதையை தொட்டா அதுல நீங்க ஒரு கழுதையை பத்தி பேசுறீங்க. ஏன்னா கழுதையை பத்தி பேசினா நிறைய பேசலாம். ஏன் தெரியுங்களா? ஒரு மடத்துல பாருங்க, 2 பேரும் தங்கி, ஒரு ஆளு தங்கி இருக்காங்க. தங்கி இருக்கும் போது அந்த ஆளு பாருங்க ஒரு கழுதையை வச்சிருந்துருக்காரு. கழுதையை கட்டி போட்டு மடத்துல படுத்துக்கிறார். அந்த வழியா வந்தவர் பாருங்க ஒரு குதிரையை கொண்டு வந்திருக்காரு. குதிரையை கொண்டு வந்தவர் என்ன பண்ணிருக்காரு, கட்டுறதுக்கு இடம் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஐயா உங்களோட கழுதையை கொஞ்சம் அப்படி தள்ளி கட்டிக்கங்க, ஏன் மட்டும் குதிரையை நாங்க கட்டிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் முடியாது, என் கழுதையை நான் இங்கேதான் கட்டுவேன், நீ வேணா என் கழுத பக்கத்துலயே உன் குதிரையை கட்டிக்கேன்றார். உடனே இவர் என்ன சொல்றா, ஐயா ஏன் மட்டும் குதிரை உதைக்கும், கழுதை உதைக்கும் தான், ஆனா குதிரையுடைய உதைக்கி கழுதை தாங்குமா? அப்ப அவர் என்ன சொன்னாரு, ஐயா உதஞ்சிச்சுன்னா கழுதையுடைய காலம் ஏதோ போயிடும், அதனால கொஞ்சம் தள்ளி கட்டிக்கங்கன்னா அவர் கேட்க மாட்டேன்ட்டார். சேர்ந்து பக்கத்துல கட்டிட்டாங்க, 2 பேரும் படுத்துட்டாங்க. விடிஞ்சு எந்திரிச்சு வந்தா கழுதைக்கு கால் உடைஞ்சு போச்சு, குதிரை உதச்சு. அதெல்லாம் முடியாது, ஒண்ணு உன் குதிரை நடந்தாயா என் கழுதை கால் உடஞ்சிச்சுன்னு 2 பேருக்கு பிரச்சனை வந்துருச்சு. பஞ்சாயத்தை கூட்டுனா, பஞ்சாயத்தை கூட்டும் பொழுது பாருங்க எல்லாரும் கேட்கறாங்க, ஐயா உன் மட்டும் குதிரை இந்த கழுதையை உதச்சு காலை உடைச்சுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. இவர் குதிரைக்காரு வாயே திறக்கல, வாயே திறக்காம இருக்காரு. மாறி மாறி எல்லாரும் கேட்கிறாங்க, எதுக்குமே பதில சொல்லாம கையை கட்டிக்கிட்டு அப்படியே நிக்கிறார். அப்பதான் பஞ்சாயத்துல இந்த என்ன நினைச்சாங்கன்னா, சே இந்த பையன் பாவம் ஊமை போல இருக்குங்க, காதம் கேட்காத போல இருக்கு, செவிட்டு போய போல இருக்கு, அதான் நம்ம என்ன கேட்டாலும் வாயை திறக்காம அப்படி அசையாம நின்னுக்கிட்டு இருக்கேன். கதையில வருது. ஆமா சரிங்க, அவன் அப்படி சொல்றாரு. சொன்னோன்னு அந்த கழுதைய வச்சிருக்கேன் சும்மா இருக்கணுமா இல்லையா? அவன் என்ன சொல்லியிருக்கான், ஐய அவன் நல்லா பேசுவாங்க அப்படின்னு இருக்கேன். அப்பதான் பஞ்சாயத்துல இருக்க கேட்டானா, அவன் பேசுவான்னு உனக்கு எப்படா தெரியும்? அவன் தான் இதுக்கு ஒரு கழுதையை அங்க தள்ளி கட்டுறான், என் குதிரை உதைக்கி நான் கட்டிக்கிறேன்னு சொன்னானே,
அப்படின்னு சொன்னானா இல்லையா? அப்பதான் பஞ்சாயத்துல உள்ள எல்லாரும் இருக்காங்க. ஏடா அவன் தான் சொல்லியிருக்கானே குதிரை உதைக்க தள்ளி கட்டுன்னு சொல்லியிருக்கானே. ஏன்னா ஓ திமுருக்கு நீ கொண்டாந்து கட்டி விட்டு இப்ப கழுத கால் உடைச்சு வச்சு அதுக்கு சன்மானம் கொடுங்கன்னா கொடுக்க எப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? பேசியும் நான் பேர் வாங்கிட்டு போயிருவேன், நின்னு பேசாமலும் நான் பேர் வாங்கிட்டு போயிருவேன். அப்படி நான் என்ன சரிங்களா? ஒரு கழுதையை தொட்டு பேசுறீங்க, ஒரு கழுதாத பேசுறீங்க, தெரிஞ்சதாலே பேசுறீங்க. அதுக்காக நான் விட்டுட்டு போக முடியுமா? ஏன்னா இப்ப பாருங்க, நீங்க கழுதை சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரிதாங்க ஒரு சிற்பி அவர் ஒரு கழுதை வச்சிருந்தாரு. சரி, நீங்க பேச நான் பேச மாட்டேனா? ஆமாங்க. சிற்பி என்ன பண்றாரு? ஒரு கழுதை வச்சிருந்தாரு. எதுக்காக தெரியுமா? இப்ப அந்த சிற்பி கிட்ட போய் இப்ப நம்ம குடிமலப்பட்டியில ஒரு சாமி கும்பிடுறாங்க, ஒரு விழா நடத்துறீங்களே, ஒரு கருப்புசாமி சிலையோ மாரியம்மன் சிலையோ ஏதோ ஒரு சிலை செய்யணும்னு சிற்பி கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்ப சிற்பி என்ன பண்ணுவாரு? அந்த சிலையை செய்து அப்ப வண்டியோ வாகனமோ எதுவும் இல்லை இல்லையா, அந்த சிலையை செய்து குடிமலப்பட்டிக்கு வண்டி வந்து கொடுத்துருக்காங்க, சிலை வேணும் கொடுத்துருக்காங்கன்னா அவர் செஞ்சு கழுதை மேல ஏற்றி கொண்டாந்து ஊர்ல கொண்டாந்து கொடுத்துட்டு போவாரு, கிராமத்துல கொண்டாந்து கொடுத்துட்டு போவாரு. இப்படி பாருங்க, ஒரு ஊருக்காரங்க கொடுத்துறாங்க ஒரு கருப்புசாமி சிலையை செஞ்சு கழுதை மேல ஏத்தி அப்படியே ஒரு ஒத்தையடி பாதையில அப்படியே ஏத்திக்கிட்டு திருப்பி அப்படி கிழந்து கூட்டிட்டு வர்றாரு. என்னங்க சாமி சிலையை அப்படி வருகிற பொழுது இந்த ஒத்தையடி பாதையில ஆளுங்க எல்லாம் நிறைய போறாங்க இல்லையா, போறவங்க இந்த சாமி சிலையை பார்த்தாலும் சும்மா இருப்பாங்களா? அப்படியே என்ன பண்றாங்க, அந்த சிலையை பார்த்து கும்பிட்டுக்கிறாங்க, காலில் குடிக்கிறாங்க, தலையில குடிக்கிறாங்க, காலை குடிச்சு தோப்பக்கரம் போடுறாங்க, அது அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டே போறாங்க. இந்த கழுதை பாக்கு என்னடா கிறுக்கு பிடிச்சிருச்சா, ஏன் நம்மளை பார்த்து இப்படி கும்பிடுறாங்க, கையை தொட்டு கும்பிடுறாங்க, இப்படி தலையில கொட்டிக்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு இந்த கழுதைக்கு ஒரு அகலம் வந்துருச்சு. அந்த கதையில என்ன கதையில? கதையில கழுதை கதையில அதனால இவ்வளவு நேரம் கதை அங்க சொன்னீங்க, கழுது புரியல. என்ன நீங்க எல்லாம் பேசுறீங்களா? ஒண்ணு மணி ரெண்டு நோண்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பதில குளு குளுன்னு இருக்காங்க சொன்னா கொஞ்சம் வயிறு எரியுதா? நான் கதையை சொன்னா நான் கதையை மட்டும் தான் சொன்னேன். இப்ப நானும் கதையை சொல்றேன். இந்த கழுதைக்கு அகலம் பிடிக்கிருச்சு, என்னடா போற வர கும்பிடுறாங்களே என்ன காரணம் அப்படின்னு. ஆனா அந்த கழுதைக்கு தெரியல நம்மள கும்பிடல, நம்மளுக்கு மேல உள்ள சாமியை கும்பிடுறாங்கன்னு தெரியல. இந்த கழுதை அகந்தையில் என்ன பண்ணுது, அடே அப்பா ஒரு புறம் நம்மளை கும்பிடுதே அப்படின்னு சந்தோஷத்துல பாட்டு பாடணும்னு நினைச்சு. ஆமாங்க, கழுதை பாட்டு பாடுற பாருங்க, சந்தோஷத்துல பாட்டு பாட ஆரம்பிக்குதுங்க கழுதை. சிற்பி வாந்தி அப்படின்னா ஓடிட்டு வரா இல்லையா, ஏன்னா இது வரைக்கும் இந்த கழுதை சும்மாதான் இருந்துச்சு, இப்பயே அப்படி கத்துது அப்படின்ட்டு இந்த குச்சி கையில வச்சிருப்பாங்க இல்லையா, ஓடிடும். கழுதை தானே சொன்னீங்க? கையில வச்சிருக்க குச்சியை வச்சு பேசாம போகாம இந்த கழுதை கத்துது அப்படின்னு மெதுவாத பேசாம போ அப்படின்னு அப்படி தட்டி அடிச்சு ஓட்ட. அப்ப அந்த கழுதை பாக்குது, ஆகா சிற்பி ஒரு ஞானமான ஆள் தானே இருக்கேன், நம்ம பாட்டு பாடுறோம் அவன் நம்ம மேல தாளம் போடுறானே அப்படின்ட்டு மறுபடியும் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. பாத்தியா பாருங்க, என்னடா சொல்ல சொல்ல கழுதை கத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நல்ல கோவம் வந்து அவ கண்மணியெல்லாம் செவந்து ஓங்கி என்ன பண்ண சுருக்குன்னு ஒரு அடியை போட்டேன் கழுதைக்கு. அப்பதான் இந்த கழுதை திரும்பி பாத்துச்சு, என்னடா அது சுள்ளுன்னு அடி விழுகுது, என்ன காரணம் திரும்பி பாக்குறேன், கோபத்தோட இருக்கேன். அப்பதான் இந்த கழுதை நினைச்சான், அப்ப இந்த எல்லா பேரும் வணங்கினவங்க பூரா நம்மள வணங்கல, நம்மளுக்கு மேல உள்ள சாமியத்தை வணங்குறாங்க அப்படின்ற அகந்த அந்த கழுதைக்கு போச்சாங்க. அந்த மாதிரி கழுதை ஒரு வீட்டுல ஒரு சலவை தொழிலாளி வரங்க கழுதை வளர்ந்துருக்கேன். நான் பொதுவாக கால சலவை தொழிலாளி பேசுனீங்கன்னா நிறைய கழுதை நானும் பேசுவேன். என்ன சரிங்களா? மறைக்காதே மனம் மறைக்காதே மறைச்சு புட்டி என்ன பார்த்து முறைக்காதே. இப்ப நீ தான் கழுத மாதிரி கத்த போற, ஒருத்தரும் வாசிக்க மாட்டாங்க, சும்மா தேவையில்லாம கத்திட்டு கிடக்காது. இன்னைக்கு விடிய விடிய நான் பேசுறதுக்கு இல்ல, ஒரு பாட்டு பாடுனீங்க இல்ல, சரிங்க, இப்ப யாரு பாடணும்? நீங்க வந்தாலும் ஒரு பாட்டு பாடிட்டீங்க, மான்குட்டி உள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, உண்மையிலே சொல்றேன், இவரை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வீழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா மது அருந்துறது சகஜமான விஷயம், ஒரு திருவிழானா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வண்டி சாஞ்சிடும். ஆனா கொஞ்சம் கூட தளராம அப்படியே உட்காந்துட்டு பாக்குறாரு பாருங்க, அது என்ன சாப்பிடுன்னு ஒரு விஷயம் எப்படி முழிச்சிருக்கிறாரு. அதான் ஒரு விஷயம் பாருங்க, அவர் தெளிவா இருந்தாருன்னா என் பக்கம் பேசுவாரு, அவர் தெளிவா இருக்கிறாங்க என் பக்கம் பேசுறீங்க. அவரு என்ன விஷயம் கவனிச்சீங்களா, அவர் என் பக்கம் பேசுற உங்க பக்கம் பேசுற, நீங்க பேசும்பொழுது உங்களுக்கு கை தட்டுறாரு, நான் பேச சரியா பேசும்போது எனக்கு கை தட்டுறாரு. அவர் ரெண்டு பக்கமும் இருக்கிறாரு, அவர் நியாய தராசு பாருங்க, தராசு உண்டு பாருங்க. நீங்க அப்படி சொல்லாங்க, ஏன் தெரியுமா, இந்த மதுன்றது என்ன தெரியுமா, மனிதனுடைய அதாவது நல்லவன் கெட்டவன் அப்படின்றத காமிக்கக்கூடியது. கண்டிப்பா. ஏன் வைங்களே, நிதானமா இருக்கிற பொழுது நல்லவனா இருப்பேன், மது அருந்திய பிறகு எத்தனையோ பேரு கெட்டவனமா இருக்கு. அப்படி கிடையாது, இல்லைங்க, ஏன்னு கேளுங்க, அப்படிலாம் கிடையாது. மது அருந்துறதுக்கு முன்னாடி கெட்டவனா இருப்பேன், மது அருந்திட்டா அவன் ரொம்ப நல்லவனா மாறிடுவான். அப்பதான் மனசுல இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில வரும். அப்பதான்
இதுக்கு மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன இன்னொரு விஷயம் கேளுங்களே. அப்ப அது உண்மைதான் போல இருக்கு. இங்க பாருங்க, ஒருத்தர் சோதிக்கிறதுக்காக உங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன். இப்ப ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன் நம்ம பேசுறோம். நல்லவன் கெட்டவங்கிறத எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? இப்ப ஒரு மனுஷன் நல்லவன்பா, இந்த மனுஷன் கெட்டவன்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத நம்ம எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சுக்கிட்டது ஏற்கனவே மகாபாரதத்துல நடந்துச்சு. ஏன்னு வைங்களே, துரோணர் என்ன பண்ணாரு, சீடர்கள்ல துரியோதனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரு, என்ன வரீங்க வாப்பா, இந்த உலகத்துல எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க, எத்தனை பேர் கெட்டவங்க இருக்காங்க, எங்க உலகத்தை போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னாரு. போனே சுத்தி வந்தேன். குருநாதர் கேட்டாரு, ஏப்பா போனியே வந்தீங்க, இந்த உலகத்துல நல்லவ எத்தனை பேர் கெட்டவ எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாரு. கேட்டோம்னா துரியோதனை சொன்னேன், இந்த உலகத்துல யாருமே நல்லவன் கிடையாது, எல்லாருமே கெட்டவனா இருக்காங்க. கெட்டவனா இருந்தா அப்ப பாக்குறதுல கெட்டவனா தெரியும் அப்படின்னு கேட்டவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் தர்மனை கூப்பிட்டாரு. தர்மனை கூப்பிட்டீங்க வாப்பா, இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் எத்தனை பேர் மாட்டுவா அப்படின்னு தர்மர் போனாரு. வந்தாரு, தர்மத்தை கேட்கிறாரு. கேட்கிற பொழுது அப்பதான் தர்மர் சொல்றாரு, உலகத்துல கெட்டவன் யாருமே கிடையாது, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு. நல்லவங்க கண்ணுக்கு நல்லதாவே தெரியும். ஆக சில கெட்டவங்க கண்ணுக்கு பாக்குறதுல கெட்டதா தான் தெரியும். கெட்டவனுக்கு கெட்டதா தெரியும், நல்லவனுக்கு நல்லதா தெரியும். ஏமா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயங்கர மாதிரி நீங்க மான்குட்டி எங்கிட்ட ஓட விட்டு ஒரு மது அருந்ததை பத்தி பேசணும்ல. அப்ப பாருங்க, ஒருத்தர் சோதிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? எப்படி? அதாவது வந்து இங்க வயா, நீ ஒரு 3 விஷயம் பண்ணணும். மூணு விஷயம் பண்ணணும். என்ன தெரியுமா அப்படின்னு இங்க பாருங்க, ஒரு 3 விஷயம் பண்ணணும், நீ தேர்ந்தெடுத்து பண்ணு அப்படின்னு ஒரு 3. என்ன தெரியுமா? அப்படி மதுனுடைய பாட்டு, மது பாட்டு. அடுத்து வந்து ஒரு அழகான பொம்பளை பிள்ளை. என்னங்க, அந்த பொம்பளை பிள்ளைகளுடைய பிள்ளை ஒரு பிள்ளை. ஆனா மொத்தம் 3 வச்சுட்டாங்க. 3 வச்சுங்க வாப்பா, 1 மது வச்சா அப்படி இல்லைட்டா அந்த பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சிரு. என்ன ஏதாவது தப்பு பண்ணணும், இந்த பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சிரு, இல்லைன்னா இந்த பிள்ளைய கொன்று. இதுல 3ல எதை செய்யற அப்படின்னு கேட்க, ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து இந்த மாதிரி செய்யறது பெரிய தவறு அப்படின்னு சொல்லி நான் அதை செய்ய மாட்டேன். அதுல இந்த பிள்ளைய கொல்றது அவன் மாபெரும் தவறு, கொலை. அதையும் செய்ய மாட்டேன். நீங்க கட்டாயமா ஏதாவது பண்ணணும்னு சொன்னதுனால நான் வேணா அந்த மது பாட்டில் எடுத்து வேணா நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிடுறேன். சாப்பிட்டதுக்கு பின்னாடி பாருங்க, அப்படியே அந்த இங்க இருங்க, சாப்பிட்டோன்னே பாருங்க அந்த பொம்பளை பிள்ளைய பாக்குறியா, அது இப்படி ஒரு பொம்பளை பிள்ளையாடா, நம்ம தேவையில்லாம அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்து என்ன பண்ணியா, அந்த பொம்பளை பிள்ளைய கற்பழிக்கிறதுக்காக முயற்சி பண்றியா. அப்ப அந்த பிள்ளை இருக்கலையா, அந்த பொம்பளையுடைய பிள்ளை எங்க அம்மாவை விடு அப்படின்னுது. அந்த ஒரு விவாதத்துல என்ன பண்றியா, அந்த பொம்பளை அந்த பிள்ளையையும் கொண்டுறியா, அந்த பொம்பளையும் கற்பழிச்சிடுறியா. இதுக்கு அப்புறம் காரணம் என்ன? முதல்ல நிதானத்துல இருக்க வேணாம்னா இல்ல, அவ இப்படி எல்லாம் நடக்குதுல்ல, இப்படி விஷயமா இருக்குதுல்ல. இப்ப அவர் ஏன் பொம்பளை பிள்ளைக்கா சேர்ந்து பேசுறாரு எனக்கு தெரியல. சரி சரியா இருக்கட்டும். இப்ப என்ன சொல்லுவாரு, அவர் என்ன இந்த கதையை வச்சு சொல்லி அவர் என்ன சொல்லுவாரு? நீங்க சொல்றீங்க, அதுக்காக ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒண்ணு கிடையாது, மது அருந்தனாலதான் அவர் அப்படிலாம் செஞ்சாருன்னு சொன்னீங்கல்ல, அவனுக்குள்ள இருக்கிற ஒரு உண்மை வெளிப்பட்டுருச்சு. நீ ஒரு மாதிரி எந்த ஒரு ஆண்மகனா இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்து கற்பழின்னு சொன்னா வேணாம்னு சொல்ற ஆம்பளையா இருக்கேன். ஏமா ஏன் இல்லையா? உண்மையை சொல்லுங்க. அதை செஞ்சது ஜெயபாண்டிங்கிற ஒரு ஆள் தானே, ஒரு கதை சொன்னீங்கல்ல. அப்படிலாம் இல்லை, நான் எப்பவுமே நியாயமான ஆளு. உங்களை நான் சொல்லலங்க, நீங்க வேடுவரு. சரி, ஒருத்தர் ஜெயபாண்டின்னு ஒருத்தர் இருக்காரு. எப்ப தெரியுங்களா? அன்னைக்கு இதே ராஜா. சரி ஆமா, அப்படிலாம் இருந்தாலும் கூட நல்லா பேசுறீங்க, ஆள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்க. ஆமா, சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிறீங்க, தன்மையா பேசுறீங்க. ஆனா கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி இருக்கீங்க. என்ன காரணம் ஏன் தெரியுமா? பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துட்டாலே எதை பேசுறேன் என்ன பேசுறமே தெரியாது. ஆமாங்க, அதே ஒரு அழகான பொம்பளை பிள்ளை இருக்கல எப்படி? ஆமாங்க, அப்ப இந்த ஜென்மத்துல மான பிடிக்க முடியாது. இப்படியே நின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே நிக்க வேண்டியதா? ஜாதி சர்டிபிகேட் வாசிங்க. என்ன பாடலை படி முடியல இல்ல, இவ்வளவு நேரம் நல்லா தான் வாசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப ஏன் பாட்டுனீங்க? என்ன விஷயம்? எப்படிங்க மீச மட்டும் நான் அவர் பாட்டுக்கு மட்டும் வாசிக்கிட்டே இருந்தீங்க, ஏன் பாட்டை ஏன் நிப்பாட்டுறீங்க? ஏன் பாட்டு பாட்டீங்க? பாட்டுல வரவே இத மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையா மானோன்னு கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு. அவரை பார்த்து சொன்னா உங்களுக்கு எங்க ரோசம் வருது? இங்க பாருங்க, இந்த உலகத்துல மீச ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அது ஒரு பெரிய விஷயமா? ஏன்னா மீச இல்லாதவர்களா ஜாதிக்கலையா? ஏன்னா உலகத்துல நம்ம இந்திய நாட்டுல தமிழனா பிறந்து ராமேஸ்வரத்துல பிறந்து வாழ்ந்தாரே ஏபிஜே அப்துல் கலாம் எத்தனை மீசை வச்சிருந்தாரு? இல்லையே, மீசையே இல்ல அவருக்கு. அதே நேரத்தில் உலகத்துல தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னேன். பசுமன் முத்துராமலிங்க தேவர் மீசையா வச்சிருந்தாரு? இல்ல. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அறிந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை.
அப்புறம் என்ன சாதனை தாங்க என்னைக்குமே நிக்கும். மீச எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னங்க? பசும்பொன் தேவர் ஐயா மீச வைக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமாங்க. ஒரு பெண்ணு பார்த்து ஆசைப்படுறாங்க. எதனால நம்ம என்னை பார்த்து ஆசைப்படுறோம் அப்படிங்கும் போது உங்க கட்டழகான மேனியும் உங்களுக்கு நெருக்க இருக்கிற அந்த மீசை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு அந்த சொல்றேன். அந்த மீசையும் கட்டழகு உண்டான அந்த மேனியும் தான் உனக்கு பார்க்கும்போது ஆசை வருதா அப்படின்னு சொல்லி மீசையை எடுத்துட்டு அவருடைய உடல் வாகையை மாத்திட்டார். அப்ப அவர் மீசை எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க சொன்னீங்க நீங்க மீசை இல்லாம வந்திருக்கீங்க, என்ன காரணம்? நான் கேக்குறேன். இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, உங்க குலக்கவலை யாருங்க? முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு என்ன தெரிஞ்ச மீசையா இருக்கு? நான் கேக்குறேன். அந்த இங்கேயா புடிச்சீங்க? என்ன விஷயம்? ஏன் இந்த காலங்காலத்துல இந்த பாடு படுத்திக்கிட்டு? சரி ஏதோ பாடுங்க. பாடுங்க பாப்போம். இதுக்கு மேல இந்த பாட பண்ண நல்லா இருக்குமா? விஜய் தெரியுமா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரு? அவங்கள. யார் என்னையவா? ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்டா போறற? உடைக்கலாம்ல. இல்ல, ஏன் தெரியுமா? நான் பாடுனா பாடுறீங்க. சரி. நான் பேசினா பேசுறீங்க. சரி. நான் என்ன பேசினாலும் அதை தொட்டே பேசுறீங்க. நான் பச்சரிசி பல்லழகு நிறைஞ்ச மானமான்னா நான் ஜாதி சொன்ன கூட்டத்திலே யாரும் இல்லைன்னு நான் பாடிக்கிட்டு. அது எப்படிங்க நான் பாடுறது மாதிரியே ஒரு மெட்ட போட்டு பாடுறீங்க? ஏன் நீங்க மட்டும் தான் பாடணுமா? நாங்களே மெட்ட போட்டு பாட மாட்டோம்னா? ஏன்னா உங்க வாங்க பார்க்க நான் வந்திருக்கேன். அப்படிங்களா? ஆனா பரவாயில்லைங்க, நீங்க பேசுறீங்க. ஏன்னா முதல் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறீங்க தெரியுமா? ஒரு பெண்ணு ஒரு ஆண்மகன்ட்டு கற்பழிக்க சொன்னா கற்பழிக்காம இருப்பாங்களா கேட்டீங்கல்ல? பாத்தீங்களா? அதுதாங்க ஒரு பெண் மீசையை பார்த்து ஆசைப்பட்டுட்டாலே அப்படிங்கிறதுக்காக மீசையை எடுத்த மாமனிதர்களா இல்லையா? பாத்தீங்களா? நீங்க பேசுறீங்க சொல்ல வரேன். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? இப்ப நீங்க அதே ஜெயபாண்டின்னு ஒப்பிட்டு பேசுறீங்க. ஜெயபாண்டி இப்படிலாம் இருப்பாரான்னு. ஜெயபாண்டி வந்து ராமனுக்கு சமம். ஆமாங்க. ஏன் தெரியுமா? அது ராமனாகப்பட்டவன் 14 வருட வனவாசத்துல இருக்கிற பொழுது சூர்பனை என்ன பண்ணா? அப்படியே போய்கிட்டு இருந்தவன் ராமனை பார்த்தான். ராமனை பார்த்த இப்படி ஒரு ஆளாடா அப்படின்னு என்ன பண்ண? எப்படியாவது இவனோட கூடியாகணும் அப்படின்னு தன்னுடைய அரக்க உருவத்தை மாற்றிக்கொண்டு அழகான ஒரு பெண்மணியா அப்படியே அப்படியே ராமன் முன்னால போயிடுங்க. அத பாருங்க, ராமன் பார்த்தாரு. நீ எவ்வளவு அழகா இருந்தாங்க அப்படின்ட்டு ஆமா கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணா? அப்படியே வந்து பக்கத்துல வந்து ஏங்க என்னங்க நல்லா நீங்க ஆளு பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. சரி, அது உங்களை நான் விரும்புறேன். ஆமாங்க. அதனால சும்மா உங்களை கல்யாணம் பண்ணலாம். உண்மையிலேங்க நீ சிரிக்கிற ரொம்ப அழகா இருக்கு. ஆமாங்க. சும்மாரியா அங்கதான் உங்களை கல்யாணம் பண்ணலாம் நினைக்கிறேன். அதனாலதான் அவளுக்கு பேரே சூர்பனகை அப்படின்னு. சூர்பம் என்றால் கொடூரம், நகை என்றால் சிரிப்பது. கொடூரமா சிரிப்பாளாம். அதனால அவளுக்கு பேரு சூர்பனகை என்ன பேரு. அப்படி சிரிச்சிருந்தா நல்லா தரந்துரும். அப்ப உடனே சொன்ன ராமன் பாத்தாங்க, வாங்க நீங்க அழகா இருக்கீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிறபடி நான் அப்படியாவது கிடையாதுங்க. ஆமா. அதனால ஏன்னா எனக்கு ஒரு மனைவி இருக்கா, அடுத்த பெண்களை நான் ஏற்க பார்க்க மாட்டேன். ஆமாங்க. அப்படின்னு நான் கோயில சத்தியம் பண்ணி இருங்க வர்றேன். நான் வந்து கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு ஒண்ணு. அப்ப பாத்தியான் இந்த பெண்மணி ஏதோ ஒரு திமிரா இருக்கு மாதிரி இருக்கு. அந்த திமிர அடக்கணும்னா யார் சரியா வரும் அப்படின்னு ஆளே இல்ல. அப்ப வாமா, நீ என்ன நினைக்கிற? என்னை காட்டலும் தாவரேன் பாரு. அங்க சொல்ல மாட்டேன் லட்சுமணே. ஆமா, அவனை பாருமா, நீ வேணா அவன்கிட்ட போய் பேசுனீங்கன்னா ஒரு வேலை நீங்க நினைக்கிறது நடக்கலாம் அப்படின்னு. அப்ப பாருங்க, அப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, விறகு தூக்கிட்டு வரியா? ஆறு லட்சுமணே சும்மா விறகு கட்டி காய்ச்சி விறகு கட்டி தூக்கிட்டு வந்து என்ன பண்ணியா? விறகு கட்டையை போட்டு அப்படி திரும்பி பாக்குறியா? இவ இப்படி ஒரு உடம்பு வனக்காட்டு அழகா இருக்கானே, பாஞ்சிரும். என்ன பண்ணா? வேகமா போறா, போய் லட்சுமணன் போய் உங்களை விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, அவரு மனைவியை கூட்டிட்டு வந்திருக்காரு, என்னுடைய மனைவி நான் கூட்டிட்டு வரல, அவ்வளவுதான். நாங்க இதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆளு கிடையாதுமா, நீ போயிட்டு வாமான்னு சொன்னா கேட்கணும்ல. என்னோட கூடியா அவன் என்னடா அவனை சொன்னா இவனை சொல்றியா, இவனை சொல்ல அவனை சொல்றியா? ஒரு வயது என்னடா ஒரு வயது நான் கேட்கிறேன், ஒரு வயதுமே எனக்கு ஒத்துக்கலையா என்ன அர்த்தம் அப்படின்னா? அப்படியா என்ன? ஆமா, என்ன ஒத்துக்கலையா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது குடியில விட்டு அப்பத்தே அந்த சீதா தேவி அம்மா என்னடா சத்தம் கேட்குதுன்னு வெளியில வர்றாங்க. வெளியில வர்ற பொழுது என்னடா யாரோ குடியில இருந்து வெளியே வர்றாங்களே அப்படின்னு திரும்பி பாக்குறா. சரி, அப்படியே வர்றாங்க. பார்த்தா சோப்பனது இவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண் இருந்தா இவங்க எப்படி நம்மள விரும்புவாங்க அப்படின்ட்டு பாரு, அந்த பெண்ணை வந்து ஏதாவது கோரப்படுத்துறேன் அப்படின்னு வேற பண்றா. வர்ற அவளை என்ன செய்யறேன்னு பாடுறா அப்படின்னு பாத்தியா லட்சுமணே, இது வரைக்கும் சரி என்ன விரும்பியிருக்கலாம், நீ என்ன விரும்பியிருக்கலாம், நீ சொன்னதை கேட்காம மறுபடியும் நீ எங்க அண்ணிய தொட போறீங்க, உன்னை சும்மா விடலாம அப்படின்னு என்ன பண்ணியா? வேகமா எடுத்து வாழை எடுத்து நீ இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணியா? வேகமா போய் சீதையை தொட போனால
என்ன பண்ண வெட்டு மூக்க வெட்டினியா மூக்க வெட்டினியா உங்களை அறுத்தியா அனத்த அறுத்தியா ஓடுறி நீ எங்கேயாவது ஓடுறி ஆட்சியாவது போய் சொல்றி நான் பாத்துக்கிறேன் என்ன என்கிட்ட பேச சரி எங்க அண்ணிய தொட்டை போய் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை இல்ல கதையத்தை நீங்க கதையை தானே சொல்றீங்க இதுல எதுக்கு நான் வருத்தப்பட போறேன் அப்படின்னு சொன்ன அவன் என்ன பண்ணா ஓடுனா வேமா ஓடுனா அத ஓடி போய் அங்க நடக்கிறே அண்ணா என்னை ஒருத்தர் மூக்க அறுத்துட்டான்னா எதுக்காக தெரியுமா ஒரு அழகான பொம்பளை இருந்தா ஆமா காட்டுல இருக்காளே அவளை இலங்கைக்கு கொண்டு வந்து உனக்கு மாறாணியாக்குவோம் அப்படின்னு நான் நினைச்சேன் எனக்கு இந்த கதைன்னு ஒண்ணு அவன் பார்த்தியா நம்மளுக்கு பொம்பளை கொண்டு வர போல பொம்பளைய எப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணியா அதுக்கப்புறம் நிறைய சம்பவம் நடந்துச்சு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஒரு சின்ன சந்தேகம் என்ன காரணம் நீ சொன்னதுக்காக சொல்ல வரேன் ஒரு பாலிடத்துல ஒரு பெண்ணை கற்பனை எவன் இருப்பானு ஏன் போய் வழிய கேட்கிற பொழுது ராமன் சொல்லலையா ஒரு சின்ன சந்தேகம் நீங்க ஒரு கதை சொன்னீங்க ராமாயணத்துல சூர்பனகை வந்து ராமனை கேட்கறாங்க திருமணம் பண்ணிக்க சொல்லி அவர் திருமணம் பண்ண மாட்டேங்கிறாரு லட்சுமணனை போய் கேட்டாங்க அவரு திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க சீதையை பாக்குறாங்க சீதையை தாக்கலாம்னு போகும் பொழுது 4 பொருள் அறுத்து அனுப்பிச்சுட்டார் யாரு லட்சுமணன் அனுப்பிச்சுட்டார் இவ போய் என்ன சொல்லி இருக்கணும் சூர்பனகை ராவணன் போய் என்ன சொல்லி இருக்கணும் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன் அவ என்ன போய் சொல்லி இருக்கணும்னு கேட்ட சொன்னீங்க என்ன நினைக்கிறீங்க அவ போய் என்ன சொல்லிருக்கணும் இந்த மாதிரி காட்டுக்குள்ள ராமன் ஒருத்தர் இருந்தான் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன் அவன் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான் அவன் தம்பியை போய் கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான் அந்த இடத்துல ஒரு அழகான பெண் இருந்துச்சு இந்த அழகான பெண் இருந்ததாலதான் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றீங்களே அதனால இந்த பெண்ணை நான் தாக்கலாம்னு சொல்லி தாக்க போனேன் அப்ப என் 4 பொருள் அறுத்து விட்டான்னு போய் சொல்லணும் அதுதானே நியாயமான விஷயம் ஆனா அவன் அங்க போய் என்ன சொன்னா உங்களுக்காக ஒரு பெண்ணு காட்டுக்குள்ள ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் அந்த பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு நான் போய் பொண்ணு கேட்டேன் ஆனா அவங்க 4 பொருள் அறுத்து அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு பொய்ய சொல்றான் ஏன் இங்க நடந்தது ஒரு விஷயம் ஆனா அங்க போய் சொன்னது வேற விஷயம் இப்ப ஏன் அங்க போய் அப்படி சொன்னன்ற விஷயத்தை இப்ப நீங்க சொல்லணும் அப்படின்ற காரணத்தினால என்னுடைய மானே நான் கேட்டதுக்கு நீங்களே அந்த மானே பல்லேன்னு சொல்லி பாதம் செய்யாதே நல்லா வள்ளி நல்லா வள்ளி ஏன்னா நல்லா இல்லையா சொன்னேன் உங்களை போய் நல்லா நீங்க தான் நல்லா இல்ல வள்ளி அப்படிங்கிறீங்களே அப்படியே பாக்குறதுக்கு கேஆர் விஜயா மாதிரி இருக்கீங்க உங்களை போய் நல்லா சொல்ல முடியுமா நீங்க பேசுற என்னுடைய பேச்சு எதிர்த்து பேசுறீங்க பிடிக்கணும் பிடிக்கலன்னா அடிக்கணும் அதுக்கு தாங்க அதுக்கு தான் வந்திருக்கேன் சொன்னீங்க இல்ல எப்படி பார்த்தா பிடிக்கணும் பிடிக்கலன்னா அடிக்கணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆமா பார்த்தா உங்களை பார்த்தா அப்படி ஆள் வர தெரியலையே அப்படி எல்லாம் பார்த்தோம்னா இடப்படக்கூடாது ஒரு மனுஷனை அகத்திய நடங்க முகத்துல தெரியும் ஒரு சில ஆளுங்களை பார்த்தாலே தெரியும் இது இதுக்கு சரிப்பட்டு வராது இதுக்கு நல்லா சரிப்பட்டு வரும்பா அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் விஷயம்ங்க என்ன இன்னும் நீங்க சரியா பாக்கல கொஞ்சம் பாருங்களேன் இதுக்கு மேல முகத்தை பாக்கணுமாக்கும் அப்பா இவ்வளவு நேரம் பார்த்தது பார்த்தா அப்படி கிடையாது என்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள பிடிக்கல சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லுதோ நம்ம மேல ஆசை வச்சிருக்குன்னு அர்த்தம் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆம்பளை முத சொல்ற பொய் என்ன தெரியுமா என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க வந்ததுல அதுதானே சொல்லிக்கிறீங்க இல்ல ஒரு ஆம்பளை சொல்ற பொய்யா அது அவளுக்கு ஒரு கூந்தலே இருக்காது அந்த மாதிரி 1000 பொய் எல்லாத்தையும் சொல்லி அப்படி நம்ப வச்சிருக்காங்க பல்லு போட மாடலா இருக்கும் பல்லு குறுக்கு மறுக்குமா இருக்கும் ஆனா அவன் சொல்லியா ரொம்ப அழகு என்ன மாதிரி நான் பார்த்தேன் என் படம் பார்த்து அப்படிலாம் சொல்லவே முடியாது சரி இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்ப நமக்கு மனசாட்சியும் இருக்கு பாவம் அந்த மனசு இவ்வளவு நேரம் பேசுறாரு வருதுங்கிறாரு ஆத்திரத்தை அடக்கினால நியாயம் இல்ல நான் இப்படி எதுக்கு தெரியுமா சொன்னேன் போயிட்டு வாங்க எதுக்கு சொன்னேன் வாங்க அப்படியே 2 பேரும் உள்ள போய் மானை தேடிட்டு வருவோம் ஐயா ஒரு தடவை வாங்க 2 உள்ள மானை போய் தேடிட்டு வருவோம் வாங்க எங்க அண்ணனை வேணா அனுப்பவா வாங்க அந்த ஒரு தடவைக்கு தான் தேடி பார்க்க நீங்க அதை கேட்டுக்கிறது மாதிரி தெரியல இப்படியே பேசிக்கிறது நம்மள மார்க் வளர்ந்து போய்கிட்டே ஒரு விஷயம்ங்க என்ன பேசக்கூடிய திறமை இருந்துச்சுன்னு வைங்களே எதிராளிய கூட உண்மையை வர வச்சிடலாம் ஆமா பேசக்கூடிய திறமை இருந்தா இப்ப நீங்க மானி இல்லைன்றீங்க ஆமா மானி ஏதாவது இருக்குன்னு உங்களை சொல்ல வச்சுக்கலாம் சொல்ல முடியும் ஏன்னு கேளுங்களேன் ஏன்னா நினைச்சா நம்மளால முடியாத காரியம் எதுவும் கிடையாது ஏன் தெரியுமா என்ன காரணம் அப்படின்னா இப்படிதான் பாருங்க நம்ம ஊர் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஊர்ல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி இருந்தாருங்க ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பகல்ல எல்லாம் ஆட மேய்ச்சிட்டு இரவுல இந்த வயல்ல போய் அடைய போடுவாங்கல்ல இந்த கிடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவ வயல்ல அடைய போட்டு இரவுல படுத்திருக்கிறாரு அப்ப அவர் என்ன பண்றாரு ஒரு விவரமா அவர் என்ன பண்றாரு விவரம் நினைச்சு 2 அவருடைய உயரத்துக்கு 2 கவட்டையா 2 மரத்தை வெட்டுறாரு
மரத்தை வெட்டினவர் என்ன பண்ணாரு? அது என்ன எதுக்கா என்ன காரணம்னா ஆடெல்லாம் அப்படி அடைய போட்டு இந்த கவட்டையில இந்த பக்கம் ஒரு கை, அந்த மரத்தை உண்டி இந்த பக்கம் ஒரு கை, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கை, இப்படி வச்சு ரெண்டு பக்கமும் கையை வச்சுட்டு இப்படியே நின்றுகிட்டே தூங்குறது. ஆட்ட காக்குறாரா? ஏன் தெரியுமா? ஆளு நின்றுகிட்டு இருக்கின்றதுக்காக தூங்கவும் செய்யணும். சொல்லுவாங்க இல்லையா, ஆடு மேய்ச்ச மாதிரி இருக்கணும், அண்ணனுக்கு பொண்ணு வாத்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஆக அவர் என்ன பண்றாரு, ஆளு நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஒண்டி இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை அப்படின்னு நின்றுகிட்டு அப்படியே இருக்காரு. பாருங்க, ரெண்டு திருடு என்ன பண்றான், எப்படினாலும் குட்டியை தூக்கி போறோம்னு வர்றாங்க. ஆமாங்க, வர்றவங்க என்ன பண்றாங்க, டே அவர் அந்த வயல்ல தான் அடைய போடுறாரு, நீங்க எப்படி குட்டியை தூக்கிறணும் அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் முறா ஆளு முழிப்பா இருக்கானா தூங்குறானா அப்படின்ற பார்த்துட்டு குட்டியை தூக்கிடுவான் அப்படின்னு வர போறமா கொஞ்சம் உட்காந்து அப்படி பாக்குறாங்க. பாக்குற பொழுது இப்படி நின்றுகிட்டு இருக்க ஆளு, டேய் ஆளு கொஞ்சம் முழிப்பா இருக்கேன், நின்றுகிட்டு இருக்கான் பாரு, கொஞ்சம் ஒரு தூங்குன முன்னாடி தூக்கிடுவோம். பாருங்க நின்றுகிட்டே இருக்கியா, இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, விடிகிற மாதிரி இருக்குல்ல, டேய் விடிகிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, இனிமே இதுக்கு மேலே நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆமா இருக்கிறது தெரிஞ்சிடும். அதனால இன்னைக்குலாம் இல்ல, எப்படினாலும் இந்த குட்டியை தூக்கிடுவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க, மறுபடியும் போயிட்டாங்க. போறவங்க என்ன பண்றாங்க, மறுநாள் தூங்காம இருப்பேன், எப்படினாலும் இவன் ஆட்டுல இந்த குட்டியை ஒரு குட்டி எதாவது தூக்கி போடணும் அப்படி என்ன பண்ணாங்க. போயிட்டு மறுநாள் வர்றாங்க. மறுநாள் வந்தா மறுநாள் நின்றுகிட்டே இருக்கான். பார்த்தாங்க, என்னடா நின்றுகிட்டே இருக்கியா, என்ன காரணம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த உண்மையை எப்படினாலும் வரவழைக்கணும் அப்படின்ட்டு பகல்ல என்ன பண்றாங்க, இந்த ஆட்டுக்காரோட வீடு அது, ஆட்டுக்காரர் கொண்டாட்டியாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா தண்ணி தூக்கம் வர்ற நேரம் பார்த்து, ஏத்தா இந்த ஆடு மேய்க்கிறாரு அவர் யார், உன் புருஷனா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆடு மேய்க்கிறவரே புருஷனா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டோன்னா ஆமா போய் ஆடு மேய்க்கிறவரே என் புருஷன், நீங்க யாருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குது. அப்பதான் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம், ராத்திரி யாரோ ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி உன் புருஷன் அங்கிட்டு கதவே தேடிக்கிட்டு இருக்கிறாரு குட்டியை காணாமனு அப்படின்னு சொல்லி அவர் கவலையா தேடுற பார்த்தா எங்களுக்கு மனசு பொறுக்கல. அவர் தான் நீங்க உட சொன்னா அப்படின்னு சொல்ல. அப்பதான் அம்மா சொல்றாங்க, என்னது ஆட்டுக்குட்டி காணாம போயிடுச்சா? நான் எத்தனை தடவை சொல்றது இந்த மனுஷனை நின்னுகிட்டே தூங்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல, இந்த மனுஷன் நின்னுகிட்டே தூங்கி குட்டியா தூக்கிட்டு போயிட்டாங்க. போதும்ல திருடங்களுக்கு. ஆமா, அப்படியே பட்டியே நின்றுகிட்டே தூங்குவானாம்டா. மறுநாள் வந்தாங்க, நீ நின்றுகிட்டே இருந்தான்னு குட்டியை தூக்கிட்டாங்க. ஆமா, இது என்ன தெளிவா பேசுறது, உண்மையை வர வைக்கிறது. ஆக என்ன பண்ணாங்க, குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. குட்டியை தூக்கிட்டு போயிட்டு நம்ம இப்படி எல்லாம் சொன்னோம்னா எந்த உண்மையினாலும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு மறுநாள் என்ன பண்றாங்க, மறுநாள் என்ன செய்யறாங்க, இவர் ஆட்டுக்குட்டியை காணாம தேடி வர்றாரு இல்லையா, தேடி வர்றவர்கிட்ட நீங்க என்னப்பா இந்த ஆட்டுக்குட்டி அடைய போட்டிருந்தேன், ராத்திரி குட்டியை தூக்கி விட்டாங்க, அதான் தேடிக்கிட்டு என்ன. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அப்படியா, அடாடா என்ன ஒரு கொடுமை, ஒரு குடும்பத்துக்கு வந்த சோதனையை பாத்தியா, நீங்க ஆட்டுக்குட்டியை காணாம நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஒத்த வீட்டுல இருக்குது ஒரு பொம்பளையாளர் உங்க பொண்டாட்டியா? ஆமாப்பா, ஏன் பொண்டாட்டியே, என்னப்பா விஷயம் இல்ல? ஐயோப்பா, நீங்க ஆட்டுக்குட்டியை காணாம நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அம்மா வீட்டுல இருந்த பணத்தை காணாம தேடிக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொல்ல. பணத்தை காணாமா, இவ்வளவு எத்தனை தடவை சொல்றது, அடியே அம்மிக்கு கீழே பணத்தை வைக்காதடி, அம்மிக்கு கீழே பணத்தை வைக்காதடி அப்படி நான் சொன்னதே, அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தாங்க இவங்க வீட்டுல அம்மிக்காதான் பணம் இருக்கும், போனாங்க தூக்கிட்டு போய். இதெல்லாம் என்ன விவரமா பேசி உண்மையை வரவழைக்கிறதுங்க. பாத்தீங்களா, இருங்க அப்படி கோவம் போகட்டும் இல்ல, என்ன சிரிக்கிறீங்க, திருட்டு விரும்ப போறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. திருட்டு புத்தி இருக்கிற ஆளுங்க எப்படா அடுத்தவங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. சரிங்க, நான் உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் இல்ல, மான் குட்டி இல்லைன்னு நான் தன்மையா சொல்லிட்டு இங்க கேட்கல. நிறைய விஷயங்கள் பேசணும், நீங்க நல்லா பேசுறீங்க, இவ்வளவு விஷயங்கள் பேசுறவங்க மான் குட்டி இல்லைன்னு சொன்னோன்னா போன என்ன ஒரு விஷயம்ங்க. ஆனா உங்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, இவ்வளவு பேசுறேன்ல கொஞ்சம் ஒரு எனக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி. என்ன மாமா, சேவாண்டி மாமா, நீங்க நல்லா பேசுறீங்க மாமா, உண்மையிலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வார்த்தை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? எதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல, எதுக்குன்னு கேக்குறேன். சந்தோஷப்படுறதுக்காக ஒரு பொய்ய சொல்லணும்னா அதை நான் சொல்ல மாட்டேன். என்ன என்ன கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. என்ன எதுக்கு இறக்கப்படணும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொம்பளை பாவப்பட்டா புள்ளதாச்சு, சரிங்க, ஆம்பளை இறக்கப்பட்டானா கடங்காரன்னு சொல்லுவாங்க. சரிங்க, அது மாதிரி உங்களுக்கு நான் இறக்கப்பட்டு நானும் கேட்டேன். ஆமா, அந்த அளவுக்கு இன்னைக்குதான் முதல்ல சந்திக்கிறேன். ஏன்னா உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன்.
இன்னைக்கு தான் இந்த வருஷத்துக்கு இது 2வது நாடகம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க மதுரைக்கு வந்துருங்களேன். இல்லாட்டி நாங்க வேணா காரைக்குடி, நீங்க வேணா காரைக்குடிக்கு வாங்க. நான் காரைக்குடி அப்படின்ட்டு மதுரைக்கு வர முடியாது. அதான் சரி, எல்லாம் சரிதே. ஆனா நான் போவேன், நீ வரக்கூடாது. நான் வருவேன். சரி, மதுரை ஒரே ஜகத்தை. ஏன்னா இந்த உலகத்திலே தமிழகத்திலே 100வது ஆண்டு விழா தரக்கூடிய ஒரு சொந்த தாய் சங்கம் மதுரை சங்கம் இல்லையா? எத்தனையோ தோழமை சங்கம் காரைக்குடி, புதுக்கோட்டை இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட தாய் சங்கம் இல்லையா? அது என்னைக்கு நிலையானது என்னங்க? அங்க நம்ம இருக்கிறதே பெருமை. கண்டிப்பா. அவ்வளவுதான் பேசுறேன். ஐயா வேடுவரே, இது 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு கடைசி முடிவு என்ன தெரியுமா? உங்க மானுக்குண்டா அங்கலட்சணம் இருந்தா சொல்லுங்க. மான்குட்டி இருந்தா நான் புடிச்சு தரேன். மானுக்குள்ள அடையாளம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எந்த நேரம் வேணாலும் நல்ல நேரம் வரலாம், நல்ல நேரம் எப்ப வேணாலும் வரலாம். ஏன்னா இப்ப மானை பிடிக்கிறதுக்கான நேரம் எனக்கு வந்துருச்சு. ஏன் தெரியுங்களா? நல்ல நேரம் யாருக்கு எந்த நேரத்துல எப்ப வரும் சொல்ல கண்டிப்பா. என்ன காரணம்? அதனாலதான் அதுக்கு பேரு அதிர்ஷ்டம்னு வச்சாங்க. அதிர்ஷ்டம்னு என்ன? அது இஷ்டத்துக்கு தான் வரும், நம்ம நினைக்கிற நேரத்துக்குலாம் வராது. ஏன் என்ன காரணம் கேளுங்களே. இப்படியே நல்ல நேரம் ஒரு நேரத்துல வந்துச்சு. எப்படின்னா இப்ப பாருங்க, ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. சாமியார்ட்ட போய் எல்லா பேரும் அவர குறைகளை சொல்றாங்க, எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்கிறாரு. அப்ப ஒருத்தன் போய் அந்த சாமியார்ட்ட, ஐயா நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பளம் வாங்குறேன், காசு பணம்லாம் நிறைய வாங்குறேன், ஆனா 1 பைசா தங்குது இல்லைங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னோன்னு அப்பதான் அவர் சொல்றாரு, ஏப்பா என்னதான் இருந்தாலும் இறைவனுடைய அருள் இருக்கணும். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம்னா ஒரு 1 ரூபா சாமிக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னு அப்பதான் என்னாச்சு, இதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னு. நீ என்ன பண்ற? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கை நிறைய திருநீர் எடுத்து நமச்சிவாய நமக அப்படின்னு நெற்றியில திருநீர் பூசு, உனக்கு நல்ல நேரம் வந்துடும். நீங்க வேற, நான் இருக்கிற வேலையில குளிச்சுட்டு போய் திருநீர் பூசவா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. அப்படியா? சரி, யாரையாவது காலையில திருநீர் பூசினவங்கள பாரு, உனக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு சொன்னோன்னு இப்ப சொன்னீங்களே, இதை வேணா ஏத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுமா? இவன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பூசாரி வீடு, வேளாறு. அவர் என்ன பண்ணுவாரு? காலையில குளிச்சு நல்லா நிறைய நெத்தி நிறைய விபதி பூசிடுவாரு. அதை ஒத்துக்கிட்டு வந்துட்டான். நம்ம காலையில போய் நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல பூஜாரி இருக்காருல்ல, அவரை பாத்துக்கலாமே அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்துட்டான். வந்தே பாருங்க, காலையில தூங்கி எந்திரிச்சிட்டு பூஜாரியை பார்க்கணும் வேகமா போறேன், பூஜாரியை காணா. வீட்டுல பொம்பளையாளு அந்த பூஜாரியுடைய வீட்டுக்காரமா இருக்காங்க. ஏமா எங்கம்மா உங்க வீட்டுக்காரரு அப்படின்னு கேட்டோம்னு அப்பதான் பாருங்க அந்த அம்மா சொல்றாங்க, என்னன்னே வேற என்ன விஷயமா இல்லம்மா பாக்கணுமா அப்படின்னு. அவரு காலையிலேயே எந்திரிச்சு மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு சட்டிவானம் செய்யறதுக்கெல்லாம் மண்ணு இல்லைன்றதுக்காக மண்ணல்ல போயிட்டாரு, மண்ணு ஆள்றதுக்கு போயிட்டாரு. என்ன அது? எதுக்காக மண்ணல்ல போனாரு? சட்டிவானம் செய்யறக்கா? சட்டிவானம் செய்யறக்கா? சட்டி கிடையாது, சட்டிவானம் செய்யறதுக்காக மண்ணல்றதுக்கு போயிட்டாரு அப்படின்னு. ஆஹா, அவரை பார்க்க நினைச்சனே, அதுக்கெல்லாம் போயிட்டாரு அப்படின்னு. ஏன் முக்கியமான விஷயமா? வேற ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுக்காரரு முக்குலதே அங்க போய் எனக்கு அழுகிட்டு இருக்கிறாரு, போனீங்கன்னா பாத்துடலாம் அப்படின்னு. இவன் காலையில விபூதி பூசணோட பாத்திரம் நல்ல நேரம் வரும்னு சொல்லிருக்காங்கல்ல, சரி பார்த்து வந்துடும் சொல்லி வேற என்ன பண்றாரு? வேகமா போறாரு. போகையில வண்டியை மேல நிப்பட்டு பள்ளத்துக்குள்ள, ஒரு 6 அடி பள்ளத்துக்குள்ள வேளாறு தோண்டி பூஜாரி மண்ணள்ளி வண்டியில போட்டு இருக்கிறாரு. 6 அடி ஆழத்துல உள்ள நின்று மண்ணடிக்கிற வெற்றாரு. ஒரு சத்தம், என்னடா சத்தம் வருது அப்படின்னு பாருங்க. மம்மடிக்கிற கிளச்சு பாக்குறாரு, உள்ள ஒரு பெட்டி. ஏடா ஒரு பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பெட்டியை திறந்து பாக்குறாரு. உள்ள நகை, தங்க, வைர, வைடூரியம் எல்லாமே உள்ள இருக்கு. பார்த்தாரு, ஏடா ஒரு புதையல் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. இது யாருக்கு தெரியாம கொண்டு போயிருவோம், யாராருக்கோ தெரிஞ்சா யாராருக்கோ சொந்தம்னு சொல்றாங்கல்ல, அதை தெரியாம வீட்டுக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்னு இந்த பெட்டியை அப்படி பார்த்து எடுக்கிற நேரத்துல இந்த ஆளு போற யாரு தேடி இந்த விவிதிய பூஜை பாக்குறதுக்காக போறாங்க. போய் என்ன பண்ண, எங்கடா பூஜாரி ஒரு குளிக்கல நிக்கிறாரு. பூஜாரி எங்கயா இருக்கு அப்படின்னு. அவ ஆள்ல வர்றாங்க அப்படின்னு என்ன பண்ணியா, வேகமா நின்று பாக்குறியா யாரான்னு. பார்த்த உடனே இவன் என்ன சொல்றியா, இந்த விவிதி பூஜை பார்த்தா இல்லையா, சரியா பூஜாரி பார்த்துட்டேன், சரி போயிட்டு வர்றேன், நானு இதுக்குதான் வந்தேன், நான் பார்த்துட்டேன் போயிட்டு வர்றேன்னு சொல்ல. இவன் என்ன நினைக்கிறான், ஏன்டா யாருக்குமே தெரியாம நம்ம இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறான். அவன் பார்த்துட்டோம்னு போறானே அப்படின்னு. ஆக அவன் பார்த்தது என்ன, அவன் பார்த்தது என்ன? விபதிக. இவன் நினைச்சது என்ன? பெட்டிய. அப்ப என்னாச்சு, வீட்டுக்கு வந்தியா, முண்டாட்டிட்ட காமிச்சா, ஏங்க என்னங்க அப்படின்னு. ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு அவன் பார்த்துட்டான், அவனுக்கு பாதி கொடுக்கலைன்னா அவன் யார்ட்டா சொல்லிடுவான்னு சொல்லி ஆக அவனை கூப்பிட்டு பாதியை கொடுத்தாங்களாம். ஆக வாழ்க்கையில திருநீர் என்பது திருநீர் பூசுறதுக்கே, திருநீர் பூசின பார்த்ததுக்கே அப்படின்னா வாழ்க்கையில நம்மளும் திருநீர்